சொல்லு தம்பி. என்னண்ணே பணத்தை ரெடி பண்ணிட்டியா? 3 லட்ச ரூபா ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், வர வேண்டியதான், பார்த்துக்கலாம். சரி சீக்கிரம் வாண்ணே. சரி. நான் உங்கள் ஃபோன் எவ்வளோண்ணே? செல்ல பேலன்ஸ் இல்லை, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். தருங்க. டேய் பண்ணடா, டேய் பண்ணடா. டேய். இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போய்ப்பான். டேய் நீயா? ஏன்டா அவன் பணத்தை திருண்ணா? நீ மட்டும் யோக்கியமா? நீ அவர் செல்ல திருண்ண? சரி பரவாயில்ல, பணம் பாய் கொடு. போறா, கஷ்டப்பட்டு நான் திருடிட்டு வருவேன், பணத்தை பாதி எடுத்துட்டு போன பாய். செல்ல வச்சு பணம் தண்டு கொடு. தர முடியாது. என்னத்துக்கு? பா ஓடி இருந்தது ரொம்ப ஒருக்கமா இருக்குடா. யார் இது ஃபோன் வருது? சரி, எட்டு ஃபோனுக்கு எந்த காலம் வந்தா என்ன, குளிச்சு வந்து பார்த்துப்போம். சொல்லுத்தா, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ணா வந்துட்டுருக்காரு, வந்தோடனே வர வேண்டியதான். அண்ணா வாண்ணே. தம்பி. சரி கிளம்பலாம் வாண்ணே. என்னண்ணா ஆச்சு? வர வழியில் ஃபோனையும் பணத்தையும் திருடிட்டானுடா. என்னண்ணா சொல்கிற? என்னண்ணா இந்த காலத்துல இப்படி இருக்க? இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? நாளைக்குள்ளே இப்போ 3 லட்சம் பணம் கட்டியானுமே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடா. எந்த ஏரியாவில் நடிச்சானுவா? பொன்னி நகர்லடா. அண்ணா, தங்கச்சியோட ஃப்ரெண்டு குணான்னு ஒருத்தர் 3 லட்சம் பணம் தரணும்னு சொல்லியிருந்தாராம், வாங்கிக்கலாமாண்ணா? நாம 2 பேர் இருக்கோம், குறைச்சிக்கலாம்டா. இதெல்லாம் நல்லா இருக்காதுடா. அண்ணா நாளைக்குள்ள பணம் கட்டி ஆகணுமேண்ணா, என்னண்ணா பண்ணுறது? சரி, முடியலன்னா பார்த்துக்கோ. சரிண்ணா. உல்லாசம் உலகம் உனக்கே சொந்தம், செய்யடா. ஏய் செய்யடா. உல்லாசம் உலகம், உல்லாச உலகம். எவன்டா அது திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம்? சரி, ஃபோன் ரிங்கு போகுது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா யாரும். ரிங்கு போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சில கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாண்ணா? கொடுக்கறது பிரச்சனை இல்லடா, நாளைக்கு பணம் கட்டி ஆகணுமே. ஆனால் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க, அந்த ஏரியாவில் அடிக்கிற மொபைல் எல்லாமே பெண்ணாடத்தில் இருக்கிற பஜன்லால் சேட்டு தான் கொடுப்பாங்களாம். ஆனால் போலீஸே வந்து கேட்டாலும் அவர் காட்ட மாட்டாராம். மாசூரில் இருக்கே பஜன்லால் சேட்டு கடை, அங்கேயா? அப்படி தானே சொன்னாங்க. அவர் எனக்கு நெருங்கி நண்பராச்சே. சரி நீ கிளம்பு, உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டு நான் சேட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ரொம்ப நேரமா அழுவு சத்தம் கேட்குது? ஏன்டா கத்திட்டு இருக்கிறத? சாய் டேய், ஏன் அழுவுற? உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் எனக்கு ஃபோன் வாங்கி தர மாட்டேன். உனக்கே இந்த விஷயம் ஃபோனு? நான் ஃப்ரீ ஃபயர் விளாடணும். நீ என்ன 2 ஃபோன் வச்சிருக்கல, எனக்கு ஒரு ஃபோன் தா. உனக்கு எந்த ஃபோன் வேணும்? எனக்கு இந்த ஐஃபோன் கொடு. ஐஃபோனா இது? சரி எவ்வளோ தருவா? 5000 தருவேன். உனக்கு எதிர 5000? எங்கள் அப்பாவோட பொட்டிலேருந்து திருடுனேன். ஐஃபோனுங்கிறான், இவன்கிட்ட கொடுத்தா 5000, செட்டுகிட்ட கொடுத்தா 40,000 50,000 வாங்கிடலாம். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, என்ன செட்டு எப்படி இருக்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு போட்டு இருக்கேன். சரி செட்டு, இந்த ஃபேன் என்ன ரேட்டுன்னு பார்த்து சொல்லுங்க. 100 ரூபா போகும். 100 ரூபாவா? என்ன செட்டு உயிர் கொடுத்துட்டு வந்துருக்கோம் 100 ரூபாங்கிற? இங்கே ஒத்த உயிருக்கு 100 ரூபா, அங்கே மொத்த உயிருக்கு 1000 ரூபா. பார்த்து போட்டு கொடு செட்டு. பார்த்தாச்சு, போட்டாச்சு. 100 ரூபா தான். அவ்வளோதானா செட்டு? ஆமாம். செட்டு ஒரு ஐஃபோன் இருக்கு, அது என்ன ரேட்டுன்னு பார்த்து சொல்லு செட்டு. காட்டு பார்க்கும். பாஸ்வேர்டு போடு. பாஸ்வேர்டா? திட்டு ஃபோனுக்கு பாஸ்வேர்டு எப்படி தெரியும்? பார்த்து போட்டு செட்டு. ஐஃபோனு அடா மடியா, இது ரெட்மி ஃபோனு, ஐஃபோனு இல்லை. பார்த்து போட்டு கொடு செட்டு ரேட்டை.
1000 தான் போகும். என்ன செட்டு புதுசுன்னு 1000 என் ஊரில் ஒரு பையன் ஃப்ரீ ஃபயர் விடுவான் 5000 கேட்குறான் நீ 1000 அப்போ சொல்கிறேன். அங்கே கொடுக்க வேண்டியதானே. கொஞ்சம் பார்த்து போட்டு விடு செட்டு. வேணா போட்ட மாரி இதுவும் போடணுமா? 3000 தரேன், அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்து போட்டு விடு செட்டு. இந்தா புடி பாரு. சரி வா செட்டு. சரி பார்த்து போயிட்டு வா. பார்த்து தான் போகிறேன். என்ன சேட்டு, அரே பையா ஆஜாவ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேட்டு. அரா பகவானே. கல்ல ஒருத்தன் செல்லு அடிச்சுட்டு போயிட்டான் சேட்டு. செல்லு அடிச்சவனை பிடிக்க போனால் இங்காண்ட பணத்தை 3 லட்ச ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான் சேட்டு. என்ன போனும்? ரெட்மி செல்லு சேட்டு. இன்னைக்கு ஏதாவது ரெட்மி செல் வந்துருக்குதா பாரு சேட்டு. இன்னைக்கு 4-5 ரெட்மி ஃபோனு வந்தது. கொஞ்சம் காட்டு சேட்டு. நான் யாருக்கும் திட்டு ஃபோனு காட்டுறது இல்லை, நீ பாரு. சேட்டு ஏன் செல்லு சேட்டு, யார் கொடுத்தது இதை? அரே பையா இப்பதான் ஒரு பையன் கொடுத்துட்டு இந்த பக்கம் போகுது. சரி சேட்டு, நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் சேட்டு. இல்லைண்ணா நல்லா இருக்கண்ணா முகம் கூட தான் டேய் 2 பேரும் சேர்ந்து தான்டா. கை தொண்ணா நான் சொல்கிறேண்ணா கை தொண்ணா. தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சிருந்த பணத்தை திருப்பி போயிட்டானா. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. சத்தியமாக அவனை யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. எனக்கு ஏதோ மொபைல் பர்ஸு இந்த மாதிரி தானே அடிப்பான். அவ்வளோ பேர் தொகலாம் அடிக்க மாட்டேன் நான். சரி, அவன் எந்த ஏரியாக்காரனா இருப்பான்? சரி எந்த ஏரியான்னு தெரியலண்ணா எனக்கு. காசி நான் கேட்டால் தெரியண்ணா. நீ வாண்ணா நான் காலைல அங்கே உன்னை கூப்பிட்டு போகிறேன். சொல்லு தம்பி. அண்ணா கீர்த்தியோட ஃப்ரெண்டு பணம் தரேன்னு சொன்னாங்களே, வாங்கிக்கலாமாண்ணே? நான் பஜன்லால் சேட்டை கேட்டு சொல்கிறேன். 2 மணி வரைக்கும் பாரு, அப்படி இல்லைன்னா போய் வாங்கிக்கோ. எவன்டா இது? சை இப்படி இதுல ஃபோன் அடிக்கிறது. ஹலோ யாரா அவன்? ஏய் என்னடா மரியாதை இல்லாமல் பேசுற? அண்ணா நீங்களாண்ணா? என்ன கிளம்பிட்டியா? நான் குளிச்சுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட் வரேன், நீங்கள் வந்துருங்கண்ணா. சீக்கிரம் வா. அண்ணா இருக்கிறேன். அண்ணா இருப்பாரு, வாங்க போய் பார்க்கலாம். இவரை கேட்டால் யார் அடிச்சான்னு தெரிஞ்சுக்கண்ணா. காசுண்ணா அதே வரேன்ப்பா. என்னண்ணா? வாடா, எப்படி இருக்க? அப்புறம் என்ன செய்தி? இவர் பணத்தை முளைச்சு அடிச்சு போயிட்டாங்க, யாரும் தெரியுமாண்ணா? அப்படிதான் எனக்கு செய்தி வந்துருக்குமே. எதுக்கு சின்னவா பாரு. சரிண்ணா சரி நான் வரணும். சரி போயிட்டு வாங்க. கவலைப்படாதாண்ணா, சின்னவா பார்த்தானே தெரிஞ்சிடும். சின்ன இவர் பணத்தை அடிச்சிட்டாங்க, நம்மளால தெரியுமா? நம்மளாம் யாரும் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, வேற ஏரியாக்காரன் அடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா, ஒரு அர்ஜென்ட்டுக்காக தானே. கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி வாங்கிண்ணா. இல்லை அவன் போகிறான் ஏற வண்டியில் வாடா ஏற சாவிங்களா? சாவிங்களா? எங்கடா போச்சு சாவி? கீழே கிடக்கு போடுறா. ஏற நேரம் அது போறா. சரி என்ன? குணா. ஐ எம் கார்த்திக். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் முடியாத சூழ்நிலை தான். பரவாயில்லைங்க, இது ஒரு உதவி தானே. இன்னொரு 10 நாளில் எப்படியோ ரிட்டர்ன் பண்ணிடுறேங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கீர்த்தி நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாவே சந்தோஷம் தான்.
இந்தாங்க இதில் 3 லட்ச ரூபா பணம் இருக்குது, கட்டிடுங்க. ரொம்ப நன்றிங்க. நேம் கீர்த்தி, பி பிளாக், நம்பர் 42. என்னடா இது பணத்தை காமி பேப்பராக இருக்குது. என்ன இது? சொல்லுங்கள். அப்படியா? இதே போல ஒன்று வராங்க. இல்லை, இந்த பேப்பர் தான் இருந்துச்சு. காட்டுங்க. பேப்பர் எப்படி இருந்துச்சு? 3 லட்சம் இன்னி தானே வச்சோம். மிஸ் ஆச்சு. எனிமி இருக்காண்டா, போகாதடா. டேய் டேய், அந்த வீட்டில் எனிமி இருக்காண்டா. டேய் ரிவ்யூ பண்ணுறா. டேய் டேய் டேய். என்ன அது? இவனுக்கே இது மொபைலு. ஹேய், அங்கே என்ன மாறிக்கிற? கேட்டு ஏதுடா அந்த மொபைலு? அண்ணா அதுனா அண்ணா. சொல்கிறா, ஏதுடா? யாரா கொடுத்தா? இல்லை, அது இல்லைண்ணா. டேய் சொல்கிறே இல்லையா? காசுக்கு ஒருத்தோட்ட ஃபோன் வாங்கினேன். ஏதுடா காசு? எங்கேருந்து எடுத்த? எவ்வளோ கொடுத்த? அங்கே 3 லட்ச ரூபா பணம் இருந்ததுண்ணே, எடுத்துகிட்டு போனேண்ணே. சொல்கிறா, 3 லட்ச ரூபா பணத்தை யார்ட்டா கொடுத்த? எவன்டா கொடுத்த? ஒருத்தர் ஃபோனை கொடுத்துட்டு 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருண்ணே. அதெல்லாம் முடியாது. உன் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் தான் பணம் ரெடி பண்ணி தருவேன். ஏன்னா உன் ஹார்ட் ஏன்ட்டு தானே இருக்குது. சே, இப்படிலாம் கீர்த்திட்டு சொன்னமே, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது? இன்னைக்குள்ளே பணம் கட்டலன்னா அவளை காப்பாற்றுறதே கஷ்டமாயிடுமே. என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அவன் தான் என் தம்பிகிட்ட மொபைலை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும். அவனை விடவே கூடாது. கிளம்புடா. மூணு லட்சம் பணத்தை கொடுத்துடா. 3 லட்சம் பணம்? ஏன்னா என்ன கேட்குற? நீ தான் எடுத்துகிட்டு போன. ஏய், அதை எடுத்து தானே திரும்பி நீ தானே தம்பிட்டு அனுப்புனா? டேய் 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? நீ என்னடா இவனுக்கு தெரியாதுங்கிற, இவன் என்னடா நீ பணம் எடுத்துட்டு போனாங்கடா. என்ன விளையாடுறீங்களாடா? நான் பணத்தை கட்டிட்டேன்டா. அந்த ஒரே காரணத்துக்காக உங்களை விடுறேன். இன்னும் 1 வாரத்தில் பணம் வரல, உங்களை தொலைச்சுடுவேன்டா. ஆனால் தங்கச்சி ஃப்ரெண்டாலையும் பணம் தர முடியலண்ணே. ஏய் தம்பி, நான் பணத்தை கட்டிட்டேன். நீ ஹாஸ்பிட்டல்லே இரு, உடனே வந்துடுறேன். இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? நாளும் நல்ல நாள் தான். காலையில் வேணாம், சாயந்தரமாக சொல்லு, பார்த்துக்கலாம். சரிண்ணே. சரி, நான் குளிச்சுட்டு தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு வாங்கின பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே. பெரியண்ணன் வேறு ஸ்ட்ரிக்ட்னு சொன்னான். அவர் வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. பேசாமல் அவளை கட் பண்ண மாதிரி இவரையும் கட் பண்ண வேண்டியதான். சின்ன மச்சானா எப்படியோ கட் பண்ணியாச்சு. பெரிய மச்சானா தான் எப்படி கட் பண்ணணும்னு தெரியல. விடு, பார்த்துக்கலாம். அண்ணா, இவர் தானே குணா? டேய், என் 3 லட்ச ரூபா பணத்தை அடிச்சு போனதே அவன்தான்டா. இல்லை பெரிய மச்சான், அவங்க தங்கச்சிக்காக தான் எடுத்தேன். டேய் மச்சான், இல்லை சார், உங்கள் தங்கச்சி உயிர் காப்பாற்ற தான் நான் எடுத்தேன். நீங்களும் எனக்கு தெரியாது. இவனை எப்படா லவ் பண்ணாவ? பணத்தை எடுத்ததெல்லாம் உண்மைதாங்க. உங்கள் வண்டி நம்பர் நோட் பண்ணி வச்சுருந்தேன். திரும்பி எப்படியாவது கொடுத்துடலான்னு. ஐ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? தம்பி, என் வாழ்நாளிலே உன்னை மறக்க மாட்டேன்டா. நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கடா. 3 லட்சம் பணமும் நீ கேட்ட ஐஃபோனும் இருக்கு. இந்தா வச்சுக்க. இவர் ஏன் இவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு? டேய் சந்தோஷ், வாடா. வீடு போட்டு இருக்கு, இங்கே இருக்கான். அவர் உங்ககிட்ட என்னடா சொன்னாரு?
அது எப்படி உனக்கு தெரியும்? இது என்னடா கையில்? அது வந்து இல்லைண்ணா. என்னடா இல்லை சொல்கிறா, என்னடா சொல்ல போறியா இல்லையாடா? பையில என்னடா இருக்கு கேட்டு இருக்கல சொல்டா. 3 லட்ச ரூபா பணமும் ஐஃபோனும் இருக்குதுண்ணே. அவர் ஏன்டா உன்ட்ட கொடுத்தாரு? கேட்டுட்டே இருக்கேன் சொல்றா. ஐஃபோன் கடை எங்க இருக்கும்? யாரு கேக்குறது? இங்க ஒரு மொபைல் கடை இருக்கு. எப்பா எவ்வளோ மொபைலு! 2, 4, 6, 8 எல்லாத்தையும் வாங்க வேண்டியதான். என்ன தம்பி வேணும்? எங்க ஐஃபோன் இருக்காங்க? ஐஃபோன்லாம் இங்கே இல்லை தம்பி. வேற எங்க அங்க கிடைக்கும்? அமெரிக்காவில் தான் கிடைக்கும், போயிட்டு வாங்கிக்கோ போ. அமெரிக்காவுக்கு இங்க இருந்து பஸ் இருக்காங்க. டேய் போடா, கேள்வி மேலே கேள்வி கேட்டு காலையிலே. அமெரிக்காவுக்கு இங்க இருந்து போயிடலாமா இல்ல வேற யார்கிட்டயாவது ஐபோன் கடை எங்க இருக்குன்னு கேட்கலாமா? சேட்டும் பண்ண வேண்டாரு, பஞ்சர் கடை பையும் பண்ண வேண்டாரு. இப்போ என்ன பண்றது? ஹலோ அங்கிள், ஐபோன் கடை இங்க எங்க இருக்கு அங்கிள்? ஐஃபோன் கடையா? உனக்கு எதுக்குடா ஐஃபோனு? நான் கேம் விளையாட அங்கிள். ஐஃபோன் எவ்வளோன்னு தெரியுமாடா? காசு வச்சுக்கியா நீ? 3 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கேன் அங்கிள். தம்பி, என் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணும், 3 லட்ச ரூபா பணம் தெரியா? சரி அங்கிள். பணமும் ஐஃபோனும் அப்புறமா கொடுக்குறேன். நான் வேற ஒரு மொபைல் தரேன், அதில் கேம் விளையாடு. ஓகே அங்கிள். ஒருவேளை கீர்த்தி அண்ணனா இருப்பாரோ, அவளை ஃபோட்டோ அனுப்ப சொல்ல வேண்டியதான். என் தம்பி தாங்க. எப்படி உன்ட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தாங்க நானும் பணத்தை எடுத்துட்டு திருப்பி கொடுக்கலான்னு இருந்தேன். என்னங்க 3 லட்ச ரூபா என் தம்பிகிட்ட கொடுத்த பணம் இதில் இருக்குது. ஐஃபோனை மட்டும் நான் வச்சுக்கிட்டேங்க, உன் ஞாபகமாக இருக்கட்டுன்னு. நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கடா. தங்கச்சிக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்குண்ணே. சரி ஒத்துக்கண்ணே. என் தங்கச்சி ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி பெரிய மச்சான். நாங்கள் இதில் ஐஃபோன் வாங்கின காசு இதில் இருக்குது, மீதியை அப்புறம் தரேங்க. டேய், என் வண்டியில் இந்த பணத்தை எப்படா எடுத்த? ஐயோ மச்சான், டேய் நில்றா நில்றா. அண்ணா பணம் மட்டும் தான் அண்ணன் இருக்கானா? எனக்கும் அண்ணன் இருக்கா அண்ணா. பெரிய மச்சான் அன்றைக்கி தான் என்ன பிடிக்கும்ல, இன்னைக்கு அது பிடி. மாப்பிள்ள இப்போ உன்னை பிடிக்கிறேன்டா. அண்ணா மாப்பிள்ளைய விடாத. அண்ணா மாட்டாத ஓடுன.